ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின ஒரு பயங்கரமான சூப்பரான அப்டேட் தந்திருக்கேன். என்னென்னா, இந்த வாரம் யார் வெளியேற போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துருச்சு. அதில் வந்துட்டு ஒரு சில பேர் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மஞ்சரி எவிக்டட். காலையில் ஒரு வீடியோ பார்க்குறேன், பவித்ரா எவிக்டட். இன்னொருத்தர் பார்க்குறேன், ரயான் எவிக்டட். இன்னொருத்தங்க டபுள் எவிக்ஷன். ஆனால் பாருங்களா, இன்னும் அப்டேட்டே வரலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அப்டேட்டும் வந்தாச்சு. சிங்கிள் எவிக்ஷன்ற மாதிரி தான் இருக்குது. அதில் வந்துட்டு யார் போகிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இவர் முன்னாடியே போவார், நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். எப்படியோ 75 நாள் கடந்து இப்போ வரைக்கும் இருந்தார். ஆனால் இந்த லாஸ்ட் வீக்கில் மட்டும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. மேபி இந்த பர்ஃபார்மன்ஸை த்ரூ த சீசன் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக டாப் 5ல் வந்திருப்பார்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வயசானவங்க கேட்டகரியில் யாருமே டாப் 5ல் வந்ததில்லை. இவர் வந்திருந்தால் ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கும். நானும் ரொம்ப அவளை எதிர்பார்த்தேன். பட் நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டார். யாருன்னா மங்களம் சார். ஸோ அவர் தான் வந்து இந்த வீட்டை விட்டு இன்றைக்கி வெளியேறுகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்தாச்சு. இது அஃபிஷியல் அப்டேட் தான். ஸோ போலிகளை கண்டு ஏமாறாதுன்றது என்னோட கருத்து. ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்னாவே ஒரு 2-3 சேனல் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 சேனல் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு அந்த அன்அஃபிஷியல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோ. ரயான் எவிக்டட், எலிமினேட்டட். மங்களம் சார் எவிக்டட். அதுக்கு மேலே வேறு யார் இருக்கா? மஞ்சரி எவிக்டட். அதுக்கு மேலே யார் இருக்கா? பவித்ரா எவிக்டட், அன்ஷிதா எவிக்டட். அடாடாடாடாடா. ஸோ இன்றைக்கி அவங்களாம் கிடையாது. நம்மளுடைய ரஞ்சித் சார் தான் வந்து வீட்டை விட்டு போயிருக்கார். இது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. முன்னாடியே போயிருந்தால் கொஞ்சம் வருத்தம் தெரிஞ்சிருக்காது. பட் இந்த வாரம் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அந்த கோட்டையை காப்பாற்றுறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரொம்ப ஆசைப்பட்டார். எப்படியும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்குமே கிடைக்கல. அது அவருக்காவது கிடச்சி கொஞ்சம் மனசு திருப்தியாக போயிருக்கலாம். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் 99% இருக்குது. இது வரைக்கும் டபுள் எவிக்ஷன் பற்றின அப்டேட்டே வரல. ஸோ மேக்ஸிமம் வந்து சிங்கிள் எவிக்ஷன் தான். ஏன்னா அடுத்த வாரம் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ ஸ்டாஸ் இருக்க வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் வச்சு அதுக்கப்புறமா தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மங்களம் சார் போனது இப்போ கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவரு சூப்பராக விளாண்டாருங்க. அவருக்கு மேலே இருக்க ரயான் என்ன பண்ணார், மஞ்சள் என்ன பண்ணாங்க, பவித்ரா என்ன பண்ணாங்க, அன்ஷிதா என்ன பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.